நானே உண்மையும் உயிரும் வழியும் மொழியும் என்று உண்மைக்கு சாட்சியாக வந்தவருக்கு அநியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. குற்றமற்றவருக்கு குற்றவாளி என தீர்ப்பு, நேர்மையாளருக்கு நேர்மையற்றவன் என தீர்ப்பு, நமக்கு தீர்ப்பிடும் தகுதி பெற்றவருக்கு தகுதியில்லா உலகம் தீர்ப்பிடுகிறது. என்ன குற்றம் செய்தா? ஏழைக்கு இறங்கினா, ஒடுக்கப்பட்டோருக்கு குரல் கொடுத்தா, அநீதியை எதிர்த்தா, உண்மை கடவுளை உலகுக்கு சொன்னா, நல்லவர்களே இந்த உலகம் வாழ விடாது என்பதற்கு இயேசுவுக்கு அளிக்கப்பட்ட அநியாய தீர்ப்பு உதாரணம். தீர்ப்பிட்ட பிலாத்துவுக்கு தெரியும் இது தவறான தீர்ப்பு என்று. எனவேதான் குழம்பிய தன் மனசாட்சியை சாந்தப்படுத்த கை கழுவினான். இன்றைய உலகில் நீதி விலை பேசப்படுகிறது. தீர்ப்புகள் எங்கோ எழுதப்பட்டு நீதிமன்றங்களில் வாசிக்கப்படுகிறது. நாம் எப்போதெல்லாம் பிறரை குற்றம் சுமத்துகின்றோமோ, பழி சுமத்துகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாமும் தீர்ப்பிடப்படுகிறோம். தீர்ப்பு சொல்லும் அதிகாரம் நமக்கு வழங்கப்படவில்லை. அதற்கான தகுதியும் நமக்கில்லை என்பதை உணர்வோம். ஜெபம். என் இனிய இயேசுவே, குற்றமற்ற உம்மை குற்றவாளி என தீர்ப்பிட்டதைப் போல நானும் பிறருக்கு தீர்ப்பிடாமல் பிறரில் நல்லதை காணும் நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும். யாரையெல்லாம் பழி சுமத்தினேனோ அவர்களிடம் மன்னிப்பும் கேட்கிறேன். என்னையும் மன்னித்தருளும். ஆமேன்.